ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொலியில் நாம் காண இருப்பது 2025ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சி பலன்கள். பொதுவாக கோச்சார பலன்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம்னு என்னுடைய வாசகர்களுக்கு அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன். இருந்தாலும் அதுவும் ஒரு 10% வேலை செய்யக்கூடியது, 5 முதல் 10%ங்கிறனால அதை பற்றின விளக்கம் தான் இது. கோச்சார பலன் எப்போவுமே ராசிக்கானது தானே தவிர லக்னத்துக்கானதில்லை. அந்த வகையில் இன்றைக்கு மேச ராசி 2025ஆம் ஆண்டு மே மாதம் 11ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி ரிஷப ராசியிலிருந்து குரு பகவான் பயிற்சியாகி மிதுன ராசிக்கு போகிறார். இதில் மேசராசி முதல் ராசியான மேசராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மேசராசியில் பார்த்திங்கன்னா அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம்ங்கிற நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கான பலன் தான் இது. இருக்கிறதுலே இயற்கை சுபர்களில் முதன்மையானவர் குரு. இவருடைய பயிற்சிக்கு சற்று முக்கியத்துவம் கொடுத்தே ஆகணும். வியாழ நோக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குரு பலன் அப்படிங்கிறது திருமணம், சுபகாரியங்கள், வீடு கட்டுதல், சொத்து சேர்த்தல், புதிய வேலை கிடைத்தல்ங்கிற மாதிரியான மிக முக்கியமான விஷயங்களுக்கு எல்லாமே கன்சல்ட் பண்ண வேண்டிய ஒரு சமாச்சாரம் தான். தசாபுத்திகளும் அனுகூலமாக இருக்கும்போது இந்த குரு பயிற்சி மிக சாதகமான பலன்களை தரக்கூடிய அமைப்புகளும் சில நேரங்களில் ஏற்படும் என்பதை மறுக்க இயலாது. ஸோ அந்த வகையில் முதல் ராசியான மேசராசிக்காரர்களுக்கு இதுவரை தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துலேருந்து கடந்த ஓராண்டுகளாக நல்ல முறையில் சிறப்பான பலன்களை கொடுத்துக்கிட்டு இருந்த குரு பகவான் இப்போ தைரிய வீரிய செயல்திறன் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துக்கு போகிறார். இந்த 3ஆம் இடம்ங்கிறது குருவுக்கு உகந்த வீடான்னு கேட்டால் அவ்வளோ பெருசாக இல்லை, அது ஒரு சிறு மறைவு ஸ்தானம் அப்படின்னாலும் கூட குருவுக்கு எப்போவுமே தான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு அதிக நன்மைகள் தரும் பலன் உண்டு. அந்த வகையில் குரு பகவான் உங்களுக்கு 3ஆம் இடத்துக்கு உங்கள் ராசிக்கு போனால் அவர் தனது 5ஆம் பார்வையால் 7ஆம் இடத்தையும் 7ஆம் பார்வையால் உங்கள் ராசியின் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தையும் தனது 9ஆம் பார்வையால் உங்கள் ஜாதகத்தின் லாபஸ்தானம் சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தையும் பார்க்குறார். இது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு தான். உங்கள் ராசிக்கு அவர் தான் பாக்கியாதிபதி. அவர் தன் பாக்கிய வீட்டை தானே பார்க்கிறாருங்கிறது வெகு வெகு சிறப்பு. எப்போவுமே குரு பயிற்சி பலன்களில் குரு எந்த பார்வையால் சொந்த வீடை பார்க்குறாரோ அது ரொம்பவுமே அற்புதமான யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் உங்களின் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், பொருளாதார வளர்ச்சி, முன்னேற்றங்கள் அதிகரிக்கும் காலம் இது. இந்த குரு பயிற்சி மேசராசிக்கு நெகட்டிவ்லாம் ஒன்றும் பெருசாக இல்லைங்க. பாசிட்டிவாக சற்று கூடுதலாகவே போட்டுக்கலாம். குருவின் 5ஆம் பார்வை முதல்ல உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வர்றதுனால கூட்டுத் தொழிலில் ஆதாயம் அடையும் யோகிதைகள், திருமண வாய்ப்புகள் கைகூடு வரும் அமைப்பு, சமுதாயத்தினால் மதிக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள், சமுதாய ரீதியான மரியாதைகள் அதிகரிப்பது, திருமணத்தில் இருந்து வந்த தடை தாமதங்கள் நீங்குவதுங்கிற மாதிரியான நல்ல பலன் இருக்கும். இதில் உங்களுக்கு சாதகமான தசா புத்தியும் நடந்துருச்சுன்னா கேட்கவே வேண்டாம். மேரேஜுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய மேசராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி வெகு சாதகமான ஒரு அமைப்பாகும். தவிர தன்னுடைய உச்ச வீட்டை கிட்டத்தட்ட நெருங்கி விட்டாருங்கிறதுனால வீடு கட்டுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிற மேசராசிக்காரங்களுக்கு வீடு வாசல் அமையும் யோகிதைகள் உண்டாகும். அதே போல் பார்த்திங்கன்னா தைரிய வீரிய செயல்திறன் ஸ்தானத்தில் அவர் உட்கார்றாருங்கிறதுனால இளைய சகோதர வழியில் இருந்து வந்த கசப்புகள் நீங்குவது, நண்பர்களால் ஆதாயம் அடைவது, ஒப்பந்தங்கள் மூலமான வளர்ச்சிகளை பெறுவதுங்கிற மாதிரியான நல்ல சாதகமான பலன்கள் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டாகும். அவர் தனது 7ஆம் பார்வையால் உங்களுடைய பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால நீண்ட தூர பிரயாணங்களினால் ஆதாயம், வெளிநாட்டு வாழ்க்கை, அதன் மூலம் கிடைக்கக்கூடிய அனுகூலங்கள், நிரந்தர பணி அமர்வு, உயர்கல்வியை எட்டி பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள், நீண்ட காலம் தடைபட்டு வந்த சுபகாரியங்கள் நடந்தேறுவது, தகப்பனாதி வர்க்கத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய நன்மைகள் கிடைப்பது, ஜாதகருக்கும் தகப்பனாருக்கும் இருக்கக்கூடிய குளறுபடிகள் நீங்குவது, மன வருத்தங்கள் நீங்குவது, இருவருக்கும் சாதகமான அமைப்புகள் ஏற்படுவது, அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கைகூடுவது, பட்ட மேற்படிப்புக்கு முயற்சி செய்பவர்களுக்கு அது கிடைப்பது, பதவி உயர்வை எதிர்நோக்கி காத்திருந்த மேசராசிக்காரங்களுக்கு பதவி உயர்வு, முன்னேற்றம் போன்றவை வருவதுங்கிற மாதிரியான தாராளமான நற்பலன்களை வாரி வழங்குவார். இதில் பார்த்திங்கன்னா இது அவருடைய ராசியும் வேறு. குருவுடைய 7ஆம் பார்வை தன்னுடைய மூலத்துரியோன வீட்டுக்கு, தனுசு வீட்டுக்கே விழுகிறது. மேசராசிக்காரர்களுக்கு எடுத்து வைத்தாலும் கொடுத்து வைத்த அமைப்பு அப்படிங்கிறது மாதிரியான ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதிகரிப்பது, முன்னேற்றம் ஏற்படுவது, மனதிற்கு இனிய சம்பவங்கள் நிகழ்ந்தேறுவதுன்ற மாதிரியான நிறைய நல்ல பலன்களே எதிர்பார்க்கலாம். 3ஆம் இடத்துல குரு மறைஞ்சிட்டாரே சார், இது நெகட்டிவான்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 75-80% பாசிட்டிவான பலன்கள் தான் இருக்குமே ஒழிய நெகட்டிவ் பலன்கள் ஒன்றும் பெரிதாக இருக்காது அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக அவர் தனது 9ஆம் பார்வையால் உங்கள் லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால தொட்டது துளங்கும், பராக்கிரமம் அதிகரிக்கும், செயல்திறன் மிகும், எதிலும் லாப மேன்மை கைகூடும்.
லாப மேன்மை கைகூடக்கூடிய வாய்ப்புகளை இந்த குருவுடைய பார்வையானது தன் 9ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கும்போது வெகு சிறப்பாக செயல்படும். அதுலேயும் மே மாதத்துலேயே ஏற்படக்கூடிய ராகு கேது பயிற்சியிலையும் பார்த்திங்கன்னா அந்த ராகு வந்து அந்த 11ஆம் இடத்துக்கு தான் வரார். அப்போ அந்த குருவின் பார்வையில் வரக்கூடிய ராகு அப்படிங்கும்போது மிகச்சிறந்த உன்னதமான பலன்களை மேசராசிக்காரங்க எதிர்பார்க்கலாம். 3ஆம் இடம்ங்கிறது ஒரு சிறு நெகட்டிவ் ஸ்தானம்னாலும் கூட 2ஐ விட அது சிறப்பான இடம் இல்லை என்றாலும் தன் வீட்டை தானே பார்க்கும் அமைப்பு, குரு பார்க்கும் இடங்கள் எல்லாமே உங்கள் ராசிக்கு சிறப்பான வீடுகளாக அமைய பெறுவது நிச்சயமாக மகிழ்ச்சிகரமான 75-80% நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்கள் ராசிக்கு உண்டாகும். இது முழுக்க கோச்சார பலன். ஸோ ராசியின் அடிப்படையில் இந்த குரு பயிற்சி மேச ராசிக்கு குறை சொல்ல இயலாத ஒரு அமைப்பு தான். குரு பயிற்சி தொடர்ந்து வரக்கூடிய ராகுகேது பயிற்சியுமே உங்களுக்கு குறை சொல்ல முடியாத ஒரு அமைப்பு தான். அதை பற்றிய காணொளிகளையும் நம்ம பின்னாடி பார்க்கலாம். இதுக்கு மெயினான கான்செப்ட் என்னென்னா, நம்ம வாழ்வியலில் 80% பலன்களை நிகழ்த்திக்கிட்டு போகக்கூடியது நம்மளுடைய ஒரிஜினல் ஜாதகம் தான். அந்த ஜாதகத்தில் நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, உங்களுக்கு இப்போ நடப்பு தசை என்ன, அந்த தசாநாதன் எப்படிப்பட்ட வலிமையோடு இருக்கிறாருங்கிறத பொறுத்தே வெகுவான பலன்கள் எல்லாமே தீர்மானிக்கப்பட்டுரும். இந்த சப்போர்ட்டிங் கேரக்டரில் இந்த குரு பயிற்சி பலன்கள்ங்கிறது உங்களுக்கு கை கொடுக்கும், யோகமளிக்கும் என்பது நிச்சயம். பொதுவாகவே குருவின் பார்வை திறனுக்குன்னு ஒரு தனி சிறப்பு உண்டுங்க. அதனால தான் மூல நூல்கள் எல்லாத்துலேயுமே முழு முதல் சுப கிரகமான குரு பகவானை குரு பார்க்க கோடி குற்றம் நிவர்த்தி அப்படின்னு சொல்லி வைப்பாங்க. அவர் வந்து உங்கள் லக்னத்துக்கே அசுப கிரகமாக இருந்தாலும் கூட, உங்கள் ராசிக்கு அசுப கிரகமாக இருந்தாலும் கூட அவர் பார்வை பெறும் இடங்களை வளரச் செய்வார் அப்படிங்கிறதுல நிதர்சனமான உண்மை உண்டு. இதில் அவர் பார்வை பெறும் இடங்கள் நல்ல வீடுகளாக இருக்கணுங்கிறதும் ஒரு முக்கியமான கண்டிஷன். இப்போ 6ஆம் இடத்தை குரு பார்த்தார்னா 6ஆம் இடத்தை தான் வளர செய்வார். அப்போ கடனும் எதிரியும் வளரத்தான் செய்வாங்க, அது மறுக்க முடியாது. அப்போ மேசராசிக்காரங்களுக்கு வந்து அவர் பார்க்குற இடம் பூரா நல்ல வீடு. உதாரணமாக 3ஆம் இடத்துல இருக்கும்போது 7ஆம் இடத்து பார்வை ரொம்ப சிறப்பு. 7ஆம் இடத்தை அவர் பார்க்குறதுங்கிறது திருமண தடைகளை நீக்கிறது, சமுதாய ஒற்றுமையை நீக்கிறது, கூட்டாளி பங்காளி வகையில் ஆதாயத்தை கொடுக்கறது, அது நல்ல பலம். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை அவர் தன் வீட்டை தானே பார்க்கும் 7வது பார்வையில் வந்து பார்த்திங்கன்னா தகப்பன் மகன் உறவு சீர்படுவது, அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருவது, வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கிறது, முன்னேற்றம் ஏற்படுவது, இதுவரை இருந்து வந்த காரிய தடைகள் நிவர்த்தியாகிறது, உயர்கல்வி, மேன்மை, பதவி உயர்வு, இந்த மாதிரி கொடுத்துருவார். அதே மாதிரி 11ஆம் இடத்தையும் அவர் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்கள் பராக்கிரமம் அதிகரிக்கிறது, செயல்திறன் அதிகரிக்கிறது, லாப மேன்மை அதிகரிக்கிறது, இதுவரைக்கும் முடியவே முடியாதுன்னு தடைபட்டுட்டு வந்த காரியங்கள் நடைபெறுவது, மறு திருமண வாய்ப்பை எதிர்நோக்கி காத்திருக்கிறவங்களுக்கு அது கிடைக்கிறது, ஒரே மாதிரியான பிஸ்னஸில் இருந்துட்டு சைட் பிஸ்னஸ் ஏதாவது பண்ணால் ஜெயிக்க முடியுமாங்கிற மாதிரியான அமைப்புகளை கூட்டி தருவது, அந்த மாதிரியான ஒரு சாதகமான பலன்களும் இருக்கும். மொத்தத்தில் இந்த குரு பயிற்சிங்கிறது மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் ரொம்ப கம்மி, பாசிட்டிவ் தான் ஜாஸ்தி. இது அப்படியே நமக்கு நடக்கணும் அப்படின்னா என்ன, உங்கள் ஜாதகத்தினுடைய தசாபுத்திகள் அனுகூலமாக இருக்க வேண்டியது அவசியம். நார்மலாக மேசராசியில் பிறக்கிறவங்க கேது மகாதிசையில் குழந்தையாக இருப்பாங்க, சுக்கரதிசை குட்டி சுக்கரதிசைன்று வரலாம், சூரிய திசை மிடில் ஏஜில் வரலாம். இது அஸ்வினியில் பிறந்தவங்களுக்கு. பரணியில் பிறந்தவங்களுக்கு சுக்கரதிசையே குழந்தை பருவத்தில் இருக்கும், சூரிய திசையும் குழந்தை பருவத்தில் போயிடும். சந்திரமகா திசை 4 கூடையவன் திசையாவோ அல்லது செவ்வாய் திசை ராசிநாதனின் திசையாவோ நடப்பில் இருக்கலாம். அதையும் தாண்டி மிடில் ஏஜில் இருக்கிறவங்களுக்கு ராகுமகா திசை பெரிய திசையாக நடந்துகிட்ருக்கும். இப்போ கார்த்திகை நட்சத்திரத்தில் 1ஆம் பாதத்தில் பிறந்து 5 வருஷம் சூரியன், 10 வருஷம் சந்திரன், 15 செவ்வாயில் ஒரு 7, 22 வயசுக்கு மேலே 40 வயசு வரைக்கும் ராகுதிசை நடக்கிறவங்களும் இருப்பாங்க. ஸோ 40 வயசு வரைக்கும் ராகுதிசை நடக்கிறவங்க இருக்கலாம் அதிகபட்சம். அதுக்கு பிறகு 40 to 56 குருதிசை நடக்கிறவங்க இருக்கலாம். மேபி நீங்கள் மேசராசியிலேருந்து குருமகா திசை உங்களுக்கு நடப்பில் இருக்குன்னா இந்த குரு பயிற்சி பலன்கள் நிச்சயமாக உங்களுக்கு வளர்ச்சியை தரும் ஒரு அமைப்பாகத்தான் இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ மேசராசிக்கு குரு பயிற்சி வெகு சிறப்பான நன்மைகள் தரக்கூடியது தான். இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடோடு திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபட்டு வருவது, மலை மேலே இருக்கக்கூடிய முருகன் கோயில்கள் அடிக்கடி போய் வர்றதுங்கிறது உங்கள் ராசியை மேலும் மேலும் சிறப்பாக்கும், வலுப்படுத்தும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.